பிரைஸ் அலாட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 8வது வசனம். வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அல்லது கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்களாக இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது 28வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான் என்று. நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது பார்வோன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார். அங்கே பார்வோன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்த அங்கே தண்டனை பெருகுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல 2 நாளாகமம் புஸ்தகம் 36வது அதிகாரத்திலே சிதேக்கியா ராஜா தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார். கடினப்படுத்தினது நிமித்தமாக அங்கே கர்த்தருடைய உக்கிரம் வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் தாவீதனுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது தாவீது அங்கே தவறு செய்த பொழுது நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். பேசும் பொழுது அந்த தவறை உணர்ந்து கொண்ட தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று சொல்லுகிறார். இங்கே தாவீது தவறு செய்தவுடன் கர்த்தர் பேசுகிறார். பேசும் பொழுது கர்த்தரிடமாய் தாவீது திரும்புகிறார். கர்த்தரிடத்தில் திரும்பி அந்த பாவ உணர்வு உண்டாகிறது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது, ஏதாவது தவறு செய்யும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அந்த சத்தத்தை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. அதே வேளையிலே நாம் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் போதிக்கும் பொழுதும் நம்முடைய இருதயத்தை நாம் கடினப்படுத்திவிடக்கூடாது. நாம் இருதயத்தை கடினப்படுத்தும் பொழுது அநேக தண்டனை நம்முடைய வாழ்க்கையிலே வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நம் இருதயத்தை கடினப்படுத்தாமல் தாவீதை போல கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தரிடமாய் நாம் திரும்பும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு இறங்கி அந்த பாவத்தை மன்னித்து நிச்சயமாக நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து உம்முடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, உம்முடைய சத்தத்தை கேட்கும் பொழுது எங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதபடி எங்களுக்கு நல்ல ஒரு இருதயத்தை கர்த்தர் தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.